நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோம். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பேணும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கட்டணை நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவர் தவத்தினுள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை யான் மறவேனே. வரலாற்றினுடைய மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவில், மலேசியாவில், பினாங்கு மாநிலத்தில், பத்தர்வட் நகரில் கற்பகாம்பாள் உடனுரை கங்காதரர் ஆலயமாக இந்த பினாங் மாநிலத்தில் பிரம்மாண்டமான ஒரு சிவாலயத்தை உருவாக்கி காலம் கடந்து இங்கு தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை நிலவ வேண்டும் என்ற ஒரு பெரும் காரணத்திற்காக இறைவன் இங்கு வந்து அருள் பாவிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாசகத்தை கேட்டார் போல புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான்னு சொல்றோம்ல. மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க, சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடியவங்க இந்த பஞ்சபூத ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்ல முடியலையே, இந்த ஜோதிர்லிங்கங்கள்லாம் பார்க்க முடியலையே, இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தில் இறைவனை தரிசிக்க முடியலையே நினைக்கக்கூடிய அத்தனை பேரினுடைய குறைகளை தீர்ப்பதற்காகவே கற்பகாம்பாள் உடனுரை இந்த கங்காதரர் ஆலயத்தில் இந்த பிரம்மாண்டமான சிவாலயத்தை மரியாதைக்குரிய தத்தோஸ்ரீ தனேந்திரன் ஐயா உருவாக்கி எங்க மக்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை, ஏகாம்பரேஸ்வரரை, பிரகதீஸ்வரரை எங்க ஊரிலேயே தரிசிக்க வேண்டும் என்று அத்தனை சன்னதிகளையும் உருவாக்கியிருக்கிறார். அந்த சிற்பி குஞ்சரமல்லர் அவர் பேரு ராஜராஜ பெருந்தச்சர்னு பின்னாடி பட்டம் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாரு, அந்த சிற்பத்தை செதுக்கிட்டு வெத்தலை பாக்க போட்டு செதுக்கிட்டு துப்புறதுக்காக இப்படி தேடுறாரு. அந்த சின்ன பையனை காணோம். எங்கடா போனான்னு திரும்ப செதுக்கிட்டு திரும்ப துப்ப பார்க்குறாரு. பவுல் நிற்கிது. எங்க போன நீ அப்படின்ட்டு முடிச்சு பார்க்குறாரு. ராஜராஜ சோழன் உட்காந்துருந்தார் அந்த பவுல் அப்படி பிடிச்சிட்டு. ராஜேந்திர சோழனுடைய கனவை 1000 வருடங்கள் கழித்து எப்படி பெரியாழ்வாரினுடைய கனவை ஆண்டாள் நிறைவேற்றினார்களோ அப்படியாக அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் உருவாயிருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல, இதுதான் 5 தலை நாகமாக எழுந்து நிற்கிறதா, இறைவனுக்கு மேலே எழுந்து நிற்கிறதா. இந்த 5 தலை நாகத்தை யார் ஒருவரால் அடக்க முடிகிறதோ, ஐம்புலன்களை யாரால் கட்டுப்படுத்த முடிகிறதோ அவருக்கால் மட்டுமே இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய இறைவனை உணர முடியும் என்று காட்டக்கூடிய வண்ணமாக இந்த உடலே ஆலயமாக இருக்கிறதுன்னு நம்ம முன்னோர்கள் கட்டியிருந்திருக்காங்க.